ஏண்டா கோபாலு, அவர் பாட்டுக்கு சிவனிக்கு ஆர்வேஸ் சினிமான் சந்தோஷமா இருக்காரு. அவரை பொறுத்தி ஏன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவருக்கு அந்த மேக்கப்பை போட்டு அவரை விட்டு வைக்கலடா நீங்க? நான் சொல்றேன் என் வீட்டில் ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு கனவு சித்தப்பா, விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? நீ வந்தா படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா. டேய் யாரா நீங்கெல்லாம்? ஒரு மனசாட்சி நமக்குள் வந்து நான் இப்படியாரா இருக்கேன், என் தும்பிகை இப்படியாரா இருக்கு. பண்ணுங்கடா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கடா. வருஷத்துல ஒரு நாள் என்ன படுத்துறீங்களேடா. என்னை ஆத்துல தூக்கி போட்டது கூட ஒரு வகையில மன்னிச்சிடும். ஆனா என் கை தனியா கால் தனியா தலை தனியா பிரிச்சு அதுவும் இந்த தும்பிக்கை எல்லாம் உள்ளுக்குள்ள போகாதாங்க ஒரு மேல ஏறி உட்காந்து தூரியெல்லாம் வர ஆறான். அவன் நான் மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. சரி ஓகே, உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணிட்டீங்க. அடுத்த வருஷம் பார்க்கலாம். என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வர என் கொடிதான் பறக்கும். Shehel, ye meri dagar, selpe ye akash mera hai gai. Ame hi khalak, ame pushpana pavanansiya fire. இந்த விநாயகர் சீசன்ல கடைசியா பார்க்க போற விநாயகர் டப்புக்குள்ள இருக்கிற விநாயகர் வித் ஏசி லைட் செட்டிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. உண்மையாவே விநாயகரை சந்தோஷமா வச்சிருக்கிறது இவங்க தாயா. நிறைய பேர் விநாயகர் வச்சு பார்த்துருப்போம், தெருமுனையில வச்சிருப்பானுங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? வீட்டு வெளில வச்சிருப்பானுங்க, மாடி மேல வச்சிருப்பாங்க, ஏன் டேங்க் மேல கூட வச்சு பார்த்திருப்போம். இங்க பாருங்க ஐயா, ஏசி ரூம்ல குளிக்கிற டப்புல எவ்வளவு அழகா உட்காந்துருக்காரு பாரியா. விநாயகர் மனசு இறங்கி வரம் கொடுத்தா கண்டிப்பா இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா விநாயகரே சந்தோஷப்படுற மாதிரி ஏசி ரூம்ல சொகுசா வச்சிருக்காங்க. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. இது சிஎஸ்கே விநாயகர். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறிவிட்டான். இல்லையே அடேங்கப்பா. இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதா, முதல் முறை காதல் அழைக்குதோ. இரும்பி ஆண்டவனுக்கே ஆதாரம் முக்கியமா போச்சு. இவரை கடவுள் நினைச்சானுங்களா இல்ல அடியால் நினைச்சாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி சிலை வச்சிருக்கானுங்க. ஏண்டா விநாயகர் எப்படா 8 பேக்ஸோட இருந்துருக்காரு? விநாயகர்னாவே தொப்பையோட அழகா கொழுகுன்னு இருப்பாருடா. விநாயகர் எப்படா ஜிம்முக்கு போனாரு? பாடி எல்லாம் குறைச்சி 8 பேக்ஸ் வச்சுட்டுக்காரு. இது 8 பேக்ஸ் கூட கிடையாது, 12 பேக் இருக்கு. ஏண்டா சிலையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா? மக்களை காப்பாத்ததான் கடவுள் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப கடவுளையே மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. உங்க விஜய் நான் வர. அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு.
ஏண்டா யார கேட்டா கொண்டு போனீங்க யார கேட்டு கொண்டு போனீங்க அட சண்டாளைகளா பெத்த பிள்ளை நான் வராம எப்படா கொண்டு போனீங்க விட மாட்டேன்டா